வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 30 நாட்களுக்கு சனி மற்றும் சூரியனின் சேர்க்கையில் சம சப்தம பார்வயோகத்தை உருவாக்குகிறார்கள். இதில் கடகம், சிம்மம், தனுசு ஆகிய இந்த 3 ராசி மக்கள் வளம் பெறுவார்கள் என்று நம்பலாம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கிரகமும் அவ்வப்போது தனது ராசியை மாற்றிக்கொள்கிறது. சில கிரகங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு மாறுகிறது. மற்றவை 2.5 வருடங்கள் ஆகிறது. ஒவ்வொரு மாதமும் அல்லது ஒவ்வொரு 30 நாட்களுக்கும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுகிறார். சனி, ராகு இவர்கள் மறுபுறம் மெதுவாக மாறுகிறார்கள். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் சிம்மராசியில் நுழைகிறார். இந்த காலம் முழுவதும் சூரியனும் சனியும் அந்தந்த ராசிகளில் இருந்தபடி 180 டிகிரி இடைவெளியில் ஒருவரை பார்க்குமாறு 7ஆவது வீட்டிற்கு இருந்து தங்களை பார்த்து கொள்கிறார்கள். இதனால் சூரியனும் சனியும் இந்த நிலையில் இருப்பதால் இதை சம சப்தம யோகம் என்று மிகவும் சிறப்பானது என்றும் ஜோதிடம் கூறுகிறது. இந்த யோகத்தின் உருவாக்கத்தின் விளைவாக சில ராசி மக்கள் அதிர்ஷ்டத்தில் நல்லதொரு மாற்றத்தை அனுபவிப்பார்கள் என்று நம்பலாம். இந்த 30 நாட்களுக்கு சனி பகவான் மற்றும் சூரியனின் நேரடி பார்வை 7ஆம் பார்வை கொண்டு சமசப்த யோகத்தில் கடகம் மற்றும் சிம்மம், தனுசு ஆகிய 3 ராசிகளுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் தொடங்குகிறது. முதலில் கடகராசியை பற்றி பார்ப்போம். கடகராசியில் பிறந்த மக்கள் சூரியன் மற்றும் சனியின் சமசப்தம யோகத்தால் நன்மை அடைவார்கள். இந்த அடையாளத்தின் கீழ் பிறந்தவர்கள் மகத்தான பொருளாதார நிதி வெற்றியை இவரால் அனுபவிக்க முடியும் என்பதற்கான குறிப்புகள் இடம்பெறுகின்றன. கடகராசியின் மக்களின் சொத்து மதிப்பு போன்றவை இந்த நேரத்தில் உயரும். உங்கள் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியுடன் நிறைந்திருக்கும் என்று நம்பலாம். நீங்கள் இப்போது அனுபவிக்கும் அதிர்ஷ்டமான விளைவுகளால் நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் குடும்பம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் இப்பொழுது மற்றும் குடும்பத்திற்குள் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகி இருக்கும். பல வருடங்களாக குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் யாவும் இந்த மாதத்தில் முடிவுக்கு வரும். வேலையில் நீங்கள் செய்ததை மக்கள் மதிப்பார்கள். வேலையில் உங்களுடைய செயல்பாடுகள் யாவும் உங்கள் மேற்பார்வையாளர்கள் மற்றும் சக ஊழியர்களால் மதிக்கப்படும். உங்களை பற்றி அவர்கள் நன்றாக உயர்வாக பேசுவார்கள். உங்கள் வலுவான செயல்திறனை கருத்தில் கொண்டு நீங்கள் ஒரு பதவி உயர்வு பெறுவதற்கும் சம்பள உயர்வு பெறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தொழிலதிபர்களுக்கும் வணிக வியாபாரிகளுக்கும் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு அதிகமாக இந்த மாதத்தில் உருவாகும். மற்றவர்களுடனான உங்கள் உறவுகள் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். மத நம்பிக்கைகள் உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாக ஒரு உயர்வை நோக்கி செயல்பாடுகள் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம். இந்த சூரியன் சப்தம சனியினுடைய பார்வை நோக்கம் இருக்கக்கூடிய இந்த 30 நாட்களுக்கு உங்களை யாராலும் குப்புற தள்ள முடியாது. நீங்கள் உயர்வில் சென்று கொண்டே இருப்பீர்கள். அடுத்து சிம்மம். சிம்மராசி மக்களுக்கு சமசப்தம இந்த யோகம் பலன் தரும். உங்கள் உடல்நிலை சிறிது காலமாக மோசமாக இருந்திருந்தால் எப்பொழுது நன்றாக ஆரோக்கியமாக இருப்பதற்குண்டான செயல்பாடுகள் நீங்கள் பிஸியாக இருப்பீர்கள். கூடுதலாக வேலையில் இருக்கும் சில பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். புதிய நல்ல திட்டத்தை தொடங்க இது ஒரு நல்ல நேரமாக சிம்மராசி மக்களுக்கு அமையும். சிம்மராசி மக்கள் தாங்கள் வாழும் சமூகத்தில் தங்களை மிகவும் சாதகமாக மற்றவர்கள் உங்கள் குடும்ப உறவுகள் கருதுவார்கள். நீங்கள் உங்கள் வளர்ச்சியின் திசையில் செல்கிறீர்கள். தங்களின் கூட்டாளியுடன் பணிபுரியும் சக வணிகர்கள் அவர்களுடன் சிறந்த உறவை பெறுவார்கள். தொழிலதிபர்கள் தொழில் நிமித்தமாக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது.
இந்த பயன்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாகவும் ஆதாயம் தருவதாகவும் இருக்கும். புதிய கூட்டாளர்களுடன் உங்களின் புதிய நிறுவனத்தை நீங்கள் உருவாக்கலாம். இப்போது நீங்களும் உங்களுடைய வாழ்வாதார மனைவியும் தங்களது காரியங்களை நலமாக முடித்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். இனி எந்த பிரச்சனையும் உங்களுக்குள் இடையில் இருக்கக்கூடாது என்ற உண்மையை உணர்ந்து செயல்படுவீர்கள். அதேபோல் உங்களுடைய தொழில் பங்குதாரர் உங்களுக்கு உதவுவார். இதனால் சிம்மராசி மக்கள் தங்கள் வாழ்வில் நல்லதொரு மகிழ்ச்சியை பெற்று நலமாக வாழ்வார்கள். அடுத்து தனுசு ராசிக்கு 9ஆம் வீட்டில் சூரியன், 3ஆம் வீட்டில் சனி இவர்கள் இருந்து அவர்கள் இருவரும் 7க்கு 7ஆக சமசப்தம பார்வையால் யோகத்தை உருவாக்கி உங்களுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க அவர்கள் முழுமையாக ஒத்துழைப்பை தருவார்கள். நீங்கள் செய்யும் எல்லா காரியங்களிலும் உங்கள் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் அவர்கள் செயல்படுவார்கள். உங்களின் உயர்கல்வியை வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீர்கள். தனுசு ராசி மாணவர்கள் தங்கள் நேரம் மற்றும் முயற்சியின் பலனை இந்த நேரத்தில் கண்டு மகிழலாம். நீங்கள் வாழும் ஒட்டுமொத்த சமுதாயத்தில் நீங்கள் அதிக மரியாதை பெற்று கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். ஒரு பெரிய நிறுவனத்தில் சிம்மராசி மக்களுக்கு வேலை செய்வது மற்றொரு வாய்ப்பாக கிடைக்கும். சிம்மராசி மக்கள் பழைய நண்பரை சந்திக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. அவரை சந்திப்பது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். இப்போது வேலையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்து நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களின் சக ஊழியர்களின் ஆதரவை பெற்று நலமாக வேலை செய்யும் இடத்தில் நல்ல மரியாதையை பெறுவார்கள். சிம்மராசி மக்கள் முன்பு செய்ததை விட சிறப்பாக இப்பொழுது தங்களின் வேலையில் நல்லதொரு நுட்ப அறிவுடன் செயல்படுவார்கள். அதே நேரத்தில் சிம்மராசி மக்கள் ஆன்மீகம் மற்றும் அவர்கள் சார்ந்த மதத்தில் அதிக ஆர்வம் காட்டி தங்கள் மனதிற்குண்டான அமைதியை தேடுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.